சிம்பிளாக ஈஸியாக கோதுமை மாவு வச்சு 2 வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு, ரவை, அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். இல்லை கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், பெப்பர் தூள் போட்டுக்கலாம், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுங்க. இதுக்கப்புறமா எள்ளு, அதுக்கப்புறம் ஓமம் போடுவோம். ஓமம் வந்து நல்லா தேய்ச்சி போட்டால் மட்டும்தான் ஃப்ளேவர் வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது செமி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நமக் பரா பண்ணுற மாதிரி தான். தின்னாக தேய்ச்சா மட்டும்தான் அதனோடய லேயர்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை அப்படின்னா திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால ரொம்ப ப்ரௌன் ஆகாது. ப்ரௌன் ஆகிறது வந்து தடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமில் கொர்மலோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க கோவாலெலாம். ஸோ அதே மெத்தடு தான். ஆனால் இது வந்து ஸ்பைசி. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸை வந்து ஒட்டுனதுக்கப்புறமா நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மாவு தூவிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது ரொம்ப நல்லா சூடான ஆயிலில் தான் போடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ரொம்ப ஹையில் இருந்துன்னா நீங்கள் லோ ஃப்ளேம் கூட கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.